வணக்கம் நண்பர்களே. இப்போது மத்திய அரசியலில் மிகப்பெரிய புயலை வீசிக்கொண்டிருப்பது பகல்காம். பகல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்பு, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தின பின்பு ஒரு போர் அபாய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அரசு அறிவிக்கிறதோ இல்லையோ, பத்திரிகைகள், மீடியாக்கள் அடுத்தது போர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய செய்திகளை வெளியிடுறாங்க. இதுக்கு பின்னாடி சிந்து நதியை அடைக்கிறேன், தண்ணி விட மாட்டேன், இந்த மாதிரியான பல விஷயங்களை பிரதமர் மோடியே சொல்கிறாரு. இப்படியான சூழ்நிலையில் இந்த விஷயத்துக்காக போர் சூழல் ஏற்படுமா, இல்லை போரே வந்து விடுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இன்னும் காஷ்மீரில் எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது, இராணுவத்துக்கு ஆட்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க, எடுக்கவே இல்லை, நிறைய பேர் எடுக்கலைன்னு ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. அக்னிபாத்னு ஒரு புது திட்டத்தில் இராணுவத்தில் பயிற்சி கொடுக்கறதுக்கு இளைஞர்கள் படையை சேர்த்தினார், அதெல்லாம் என்னாச்சு? இப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னாள் இராணுவத்தினரும் பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான கணேஷ் பேச வந்திருக்கிறார். அவருடன் அது பற்றி கலந்து ஆலோசிப்போம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பகல்காம் உங்களுக்கு கேள்விப்பட்டோன்னே என்ன தோணுச்சு? கேள்விப்பட்டோன்னு என்ன தோணுச்சுன்னா, அமைதி திரும்பி விட்டதாக சொல்லப்பட்ட காஷ்மீர் அமைதி திரும்பலைங்கிறத நமக்கு ஒரு துக்ககரமான சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அமைதி திரும்பிச்சுங்கிறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சம்பவம் ஏதோ திடீர்னு நடக்கலை. கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து பொதுமக்கள் கொல்லப்படுறது, இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. நமக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா தான் போர். இப்போ நீங்கள் மீடியாவுக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு அதிகாரம் இருந்து போய் குண்டை போடுன்னு சொன்னால் நேரம் போய் குண்டை போட்டு படங்கள் எடுத்து செய்திகள் மீடியாவில் போட்டுருக்கு. இல்லை, அந்த விமானத்தில் ஏறி உட்காந்து போயிருப்பாங்க. குண்டு போடும்போதே படம் எடுக்கிற மாதிரியான ஏற்பாடெல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஏற்கனவே அமெரிக்க மீடியா அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடணும். நீங்கள் நமக்கு சிஎன்என்கிற ஒரு தொலைக்காட்சி அறிமுகமானதே அமெரிக்கா ஈராக் மேலே குண்டு போடும்போது தான் நமக்கு அறிமுகமானது. ஏன்னா அது லைவ் காட்சிகளை கொடுத்தாங்க நமக்கு. அப்படி ஒரு மீடியா, அது வேற. மீடியாவுக்கு பரபரப்பு. இப்போ மீடியா பற்றி நம்ம 2 பேருக்கும் இன்னும் நிறைய நமக்கு தெரியும் எப்படி செய்திகளை அனுபவிக்கிறோம், நம்ம சேகரிக்கிறோம், பார்க்குறோம். நான் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ரொம்ப முன்னாடி பழைய சம்பவம். அது ஸ்கைலேப்னு ஒரு விண்கலம் செயலிழந்து பூமியை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி செய்தி, ஒரு பகுதியை பஸ்பமா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. அப்போ என்னன்னா, ஒரு 3 நாள் போட்டாங்க, 4 நாள் போட்டாங்க, எல்லாரும் சலிச்சு போகும், சின்னதாக மாறியும் செய்தி வெளியவே போயிடுச்சு. அது வரைக்கும் விழலை. திடீர்னு ஒரு நாள் அந்த செய்தி மறுபடியும் வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு மாலை முரசு எப்படி போடுதுன்னா, ஸ்கைலாப் கோவையில் விழும் அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி நெல்லை மாலை வருஷம் நெல்லையில் விழும் கேள்விக்குறி. ஆமா, அந்த செய்தியை நீங்க உள்ள படிச்சீங்கன்னா கடைசியாக அதில் அந்த பேர நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கடைசியில் என்ன இருந்ததுன்னா, ஸ்கைலாப் கடலில் போய் விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தான் அந்த செய்தி. ஆனா நீங்க கோவையில் விழும், நெல்லையில் விழும், மதுரையில் விழும் படிச்சாதான் உங்களுக்கு அது ஒரு பரபரப்பு. பத்திரிக்கை படிக்கணும்னு தோணும். ஊர் மக்கள் எல்லாம் படிக்கணும்ல. அதுதான். நீங்க நான் நேற்றைக்கு இந்த கடந்த 2 நாள் நான் ஒரு சின்னதாக தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு வரேன். நான் இந்த மதுரை, விருதுநகர், சிவகாசி எல்லாம் போயிட்டு வரேன். என்னை பார்த்தவர்களெல்லாம் கேட்ட கேள்வி, சண்டை வருமா, போர் வருமா? ஏன்னா இவங்க எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள். நான் அப்போ போர் வருமா அப்படிங்கிற கேள்விதான். நமக்கு என்ன பயம்னா, போர் வந்தா நீ போவையான அடுத்த கேள்வி வந்துச்சுன்னு என்ன பண்றது நமக்கு? நீ ஏன் சொல்றனா, நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடந்த போது ஒட்டுமொத்த படைகளை கொண்டு போய் நம்ம காஷ்மீர் எல்லையில குவிச்சோம். நம்ம அதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் யாரும் ஊருக்கு போல, யாருக்கும் லீவ் கிடைக்கல. பல திருமணங்கள் நின்றுச்சு, பல தங்கச்சிகளுடைய திருமணம் நின்றுச்சு, சகோதரிய திருமணம் நின்று போச்சு. ஏன்னா இவருக்கு இது போகாததுனால எல்லாம் நடந்துச்சு. ஆனா சண்டை நடக்கல. எல்லாம் திரும்பி அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு போர் வீரர்களுக்கே ஒன்று வந்துச்சு, பேசாம சண்டையே போட்டிருக்கலாம். அப்படிதான், சண்டை நடக்கல. ஆனா அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளை கொண்டு இவ்வளவு நாள் வச்சதுக்கு பேசாம சண்டை போட்டிருக்கலாம். அதாவது இன்னொன்று என்னன்னா, இவங்க சொல்ற மாதிரி இந்த போர் அப்படின்னா சும்மா எடுத்த பிடிச்ச முடியாது. அன்னைக்கு கூட அது ஒரு நிதானமாக தான் அன்னைக்கு கையாண்டாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு அதே தான். ஒன்று ஏன்னா இதில் நீங்கள் இந்த பகல்காம் தாக்குதல்களில் ஏராளமான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதில் தரப்படவில்லை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கலாம் தாண்டி ரொம்ப குறிப்பான கேள்விகளை இன்றைக்கு
நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்க உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியலாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கேள்விகளை எதிர்கட்சிகள் தான் கேட்க முடியும், சாதாரண மக்களாக இருக்க நம்ம கேட்க முடியாது. அதனால அவங்க எழுப்புறாங்க இந்த கேள்விகளை. எப்படி இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியின் போது நடந்த தாக்குதல், அந்த நேரத்தில் பாஜக எழுப்பிய கேள்விகளை தான் இன்னைக்கு காங்கிரஸ் இந்த கேள்வி திருப்பி எழுப்பும். அன்னைக்கு வந்து தாக்குதல் நடந்ததுக்காக இன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பாஜக வளையல் அனுப்பிச்சு. அதுவே ஒரு தப்பான விஷயம் வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணாலே பலவீனம் காட்டுறது தப்பான விஷயம்னா கூட என்ன அவங்க வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, நீ பலவீனமான ஆளு அப்படின்னு சொல்லி வளையலை அனுப்புனதை நீ பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு அப்படிலாம் கூட யாரும் பண்ணிடல, கேள்விகள் எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கு முறையான பதில்கள் கண்டிப்பா வரணும். ஏன்கிற கேள்வி அங்க பகல்காம் பொறுத்தவரைக்கும் என்ன தகவல் வருது நமக்கு அப்படின்னு சொன்னா, அது அங்க தாக்குதல்கள் நடத்தப்படலாம், அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்தப்படணும் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே பாதுகாப்பு இருந்தது, அன்னைக்கு தான் இல்லை. இப்போ இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க, இப்படி இப்படி இருந்தது அப்படின்னு ஒன்றிய அரசுகிட்ட இருந்து முறையான பதில் வரும். ஏன்னா நீங்க மாநில அரசு கேள்வியை கேட்க முடியாது. அங்க இருக்கிற மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லாமே முழுக்க போலீஸ் கூட மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க இருக்கு. அதனால அந்த கேள்வி எல்லாம் அவங்ககிட்ட நம்ம எழுப்ப முடியாது. அப்ப இதற்கெல்லாம் பதில் இது ஒரு ஜனநாயக நாடு, கேள்விகள் கண்டிப்பா வரும். ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு, சாதாரணமா நீங்க பேக்கரியில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க இந்த பிரதமர் எதுக்குங்க பீகார் போனாருன்னு கேட்கிறாரு. அது பரபரப்பா செய்தி, இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் உடனே அவரு தன்னுடைய பயணத்தை பாதியில முடிச்சுட்டு வர்றாரு அரபு நாட்டுல இருந்து. நல்ல விஷயம். ஆனா வந்தவரு டெல்லியில இறங்கிட்டு அடுத்த பிளைட்டை பிடிச்சி பீகார் போறாருன்னா அது என்ன, எதை காட்டுது? அவர் வந்து பயணத்தை ரத்து பண்ணது பகல்காம் தாக்குதலுக்காக ரத்து பண்ண மாதிரி தெரியல, பீகார் போறதுக்காக, பகல்காம் பிரச்சாரத்தை பீகார்ல பண்றதுக்காக. அப்ப அரசியலாக்குவது யாருங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அவர் இங்க உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அங்க போயிருக்காரு, காயமடைஞ்சவங்களை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வர்றாரு. ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் அவர் நடந்துக்கிறார். அவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, சின்ன குழந்தை பப்பு அப்படிமா. ஒரு சின்ன குழந்தை கூட அங்க போய் பார்க்க போயிடுச்சு, சின்ன குழந்தைய அந்த எடுத்து பார்க்க போயிடுச்சு. இவ்வளவு ஒரு முதிர்ச்சியானவர்னு எல்லாராலையும் சொல்லப்படுற இவர் வந்து அங்க போகல. அவரு பொதுவாகவே அவருக்கு எப்படின்னா இந்த இளவு வீட்டுக்கு போக மாட்டாரு. அவரு மணிப்பூருக்கு போல, இங்க வரல. இந்த மாதிரி அது மாதிரி நீங்க வெள்ளம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் விமானத்தை சுற்றி பார்த்து திரும்பி போடுவார், எங்கே கீழே இறங்கி மக்களை சந்திக்க மாட்டார். அப்படி ஒரு நபர். அதனால அவர் அப்படி இருக்கிற நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா அரசுங்கிற முறையில பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த கேள்விகள் எழக்கூடாதுங்கிறக்காகத்தான் இப்படி ஒரு பிரச்சாரம் கிளப்பப்படுது. போர் இன்னைக்கு கூட பத்திரிகையில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ராணுவம் தயார் நிலையில் அப்படின்னு. ஏதோ நேற்று வரைக்கும் ராணுவம் வந்து தூங்கிட்டு இருந்த மாதிரி. ராணுவம் எப்பயுமே தயார் நிலை தான். ராணுவத்தை பத்தி தெரியாதவங்க எப்படி பேசுறது? நீங்க கட்டளை இட்டா அடுத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாம இந்த தயார் நிலைன்னு போடுறாங்க. நீங்க எல்லாத்தையும் போய் மிலிட்டரியில கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வர சொல்லணும். நீங்க இந்த நாகாலாந்து பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தீவிரவாத கூட்டம் இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு பெரிய ரோடுக்கு அந்த சைடு கட்டுப்பாடு முழுக்க தீவிரவாத கும்பல்கிட்ட, இந்த பக்கம் துணை ராணுவம். நீங்க வந்து அந்த போர் நிறுத்தம் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. 2 பேர் தயார் நிலையில இருக்கும். இப்படிதான் இருக்கும். நீங்க அந்த செகண்ட்ல நீங்க தயார் நிலைங்கிறது அப்படித்தான். மிலிட்டரி எல்லை முழுக்க இதுதான் நிலைமை. ராணுவம் எப்பயுமே தயார் நிலை தான். ராணுவங்கிறத தாண்டி துணை ராணுவம், இன்னைக்கு துணை ராணுவத்துக்கு கொஞ்சம் கூடுதல் அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்கிறதா செய்திகள் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம அதில் ராணுவத்துக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு, அப்படிலாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எங்கள் கட்டுப்பாடெலாம் இருக்கணும், இதெல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி போர்னு வந்துச்சுன்னா உடனடியாக களத்தில் இறங்கக்கூடிய நிலைமையில தான் நம்முடைய முப்படைகள் இருக்கு. அதனால ஏதோ திடீர்னு தயார் நிலையில் அப்படின்னு உடனே ஏதோ கிளம்பி போகிறாங்கிறலாம் இல்லை. நீங்கள் எப்போ சொன்னாலும் கிளம்பி போயிடுவாங்க, அது வேறு. ஆனால் இந்த போர் அப்படி ஒருவேளை போர் வருது அப்படின்னு சொன்னால் அந்த போருடைய விளைவு என்னவா இருக்கும்? நீங்கள் இன்னைக்கு இஸ்ரேலில் ஏராளமான மக்கள் ரோட்டில் இறங்கி சண்டை வேண்டாம்னு அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு இஸ்ரேலுடையது வந்து ஒரு கை மேலே, இது உலகத்திலேயே எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த 2 ஹமாஸ் மீதான நடவடிக்கையில் இஸ்ரேல் மேலே நிற்குது. ஆனால் அங்கே அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா போர் வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் போர் பொதுவாகவே ஒரு தீர்வு கிடையாதுங்கிறது தான் எல்லாருடைய. இப்போ 2 நாடுகள் நடந்துச்சுன்னா தீர்வு கிடையாது. ரொம்ப சின்ன நாடுன்னா அது வேற.
ஆனால் ஒரு பாகிஸ்தானை சின்ன நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று 130 அணு ஆயுதங்கள் வச்சுருக்கதா பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரியான மாறு, அதாவது யார் பொறுப்பானவங்க யார் பொறுப்பு இல்லாதவங்கலாம் வந்து குண்டு போடுற வரைக்கும் தான். போட்டாச்சுன்னா அது பொறுப்பில்லாதாயிரும். நீங்கள் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே 2 அணு ஆயுதங்களை சோதனை பண்ணிச்சுன்னா இப்போ பொறுப்பில்லாத நாடு நம்ம சொல்கிறோமா? இல்லை இல்லை இல்லை. ஆனால் அந்த பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம இப்போ அந்த போர்னு வரும்போது நீங்கள் அந்த விளைவுகளை யோசிக்காமல் நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சும்மா அந்த பத்திரிகைகளில் அன்றாடம் பத்திரிகையில் படிப்பதற்காக கிளைப்போட செய்திகளுக்காக இந்த போருங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மலிவான உத்தி. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை போர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த தாக்குதலுக்கு பின்புலம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு நமக்கு வலுவான ஆதாரம் இருக்கணும். நம்மகிட்ட ஆதாரம் இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு ட்ரம்ப்கிட்ட போய் கேட்குறாங்க, இதை பற்றி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா எங்களுக்கு நெருக்கம் தான், ஆனால் பாகிஸ்தானும் எங்களுக்கு நெருக்கம் கிடையாது. அவர் சீனா நேற்று சொல்லுது பாகிஸ்தானுக்கு அது ஆதரவு கொடுக்குது. அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான நாடுகளெல்லாம் பாகிஸ்தான் கூட நிற்கும்போது எப்படி நீங்கள் ஒரு சர்வதேச அளவில் எப்படி ஒரு அழுத்தத்தை எப்படி ஏற்படுத்த போறீங்க? சிரமம் இருக்குது. அதில் ஈரான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு பாகிஸ்தானுக்கு எதிர்ப்புலாம் சொல்லலை, பயங்கரவாதத்துக்கு கண்டனம் சொல்லுது. அதானே இப்படி நீங்கள் எல்லாமே இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வலுவான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்தா இந்த சர்வதேச நாடுகள்கிட்ட வந்து ஒரு ஆதரவு நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட அதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆனால் ஒரு போர் அப்படின்னு வரும்போது சர்வதேச ஆதரவு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுதங்கள் எல்லாம் அப்புறம் நீங்கள் ஒருவேளை பாகிஸ்தானுக்கு சாதகமாக மற்ற நாடுகள் திரும்பினா தொடர்ந்து ஆயுதம் கிடைக்கும். நீங்கள் உக்ரைனை கூட ரஷ்யாவால் ஒன்றும் பண்ண முடியும். இதுதான் நமக்கும் ஏற்படுங்கிறது தான். அதனால் இந்த விளைவுகளை, அதாவது இராணுவம் நமக்கு எதுக்குன்னா, நாம் தாக்கப்பட்டால் எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு. இதுதான் இராணுவம். இப்போ அப்படி ஒரு தாக்குதல் பாகிஸ்தான்லேருந்து நம்ம மேலே நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் அந்த தாக்குதல் நடத்துவதில் ஒன்றும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லுவாங்க காஷ்மீரில் பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நேற்று செய்தி. எப்படி காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தான் இராணுவம் வந்துச்சு அப்படின்னு. அது பாகிஸ்தான் காஷ்மீரா? அது உள்ள படிச்சாலும் தெரியும். நீங்க ஏன்னா காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு, இந்தியாவுக்கு இருக்குது. செய்திகளை ரெண்டுக்குமே இல்லாம காஷ்மீர் ஒரு தனிநாடாக இருக்கு. செய்திகளை இப்படி போடுவதுதான் பிரச்சனையே. நம்ம அப்படியே நம்ம இந்த தலைப்பு மட்டும் பார்த்துட்டு போறவங்க என்ன பாகிஸ்தான். சரி, இப்போ ஒரு சந்தேகம். அந்த பகல்காம் சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷம், அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல இது வந்து லஷ்கர் இ தொய்பா தான் பண்ணியிருக்குது, இன்னார் தான் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட உளவுத்துறை இருக்குது, சிந்து நதி வந்து நாங்கள் தடுப்போம், இப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வருது இல்லையா சட்டுன்னு. அப்போது இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் ஏன் அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை பாதுகாத்திருக்க முடியாதான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்து இப்படி சொல்ல முடியாது இல்லையா? உளவுத்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுனா இப்போ சமீப காலத்தில் நடந்ததுலேயே மிகப்பெரிய தாக்குதல், இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா உளவுத்துறை தோல்வி. நீங்கள் இப்போ வரைக்கும் தாக்குதல் நடத்தின யாருன்னு நமக்கு தெரியாது. லஷ்கர் இ தொய்பா இல்லைன்னு சொல்லிடுச்சு. பொதுவாக இல்லைன்னாலும் அது ஆமாம் நாங்கள் தான் சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் அது இப்போ இல்லை, தான் இல்லைன்னு அது சொல்லுது. பாகிஸ்தான் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு நடுநிலையான விசாரணைக்கு கூட நாங்கள் தயார்னு அறிவிச்சிருச்சு. இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் சும்மா அறிவிக்க மாட்டான். அவன் நடுநிலையான விசாரணைக்கு தயார்னு எப்படி சொல்லுவான்? அவன் நாங்கள் விசாரிச்சிட்டோம், நாங்கள் கிடையாதுன்னு வேணால் சொல்லலாம். அவன் இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து இந்த நம்ம தேசிய பாதுகாப்பு குழுக்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இது அரசியலாக என்னன்னா, நேற்று ஒரு 7 பயங்கரவாதிகள் வீட்டை இடிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாள் பயங்கரவாதிகள் வீடு கட்டி இங்கே இருந்தாங்களா? அப்போ இவ்வளவு நாள் இவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்து அங்கே பயங்கரவாதிகளை வீடு கட்டி குடியிருக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்திருக்காங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கிட்ட நிறைய கேள்வி. சும்மா சர்வசாதாரணமாக செய்தி வருது, பயங்கரவாதிகளின் 7 வீடுகள் தகர்ப்பு அப்படின்னு. எப்படியா வீடு கட்டி குடியிருந்தான் இங்கே? அவன் பாகிஸ்தான்காரனா, இங்கே உள்ளவனா? அப்படிலாம் செய்திகளை ஈஸியாக வருது. அப்போ யாருமே அடையாளம் காணாத நிலையில் நாங்கள் பயங்கரவாதி வீடை தகர்த்துட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் மக்களுடைய உணர்வுகளை கிளப்பி விடுவதற்கான. சிந்து நதி, நிறைய பேருக்கு சிந்து நதி இந்தியாவிலேயே ஓடலைன்னு தெரியாது. சிந்து நதி இந்தியாவிலே ஓடலை, நேர பாகிஸ்தானில் போய் விழுந்துருது. இந்தியாவுடைய எல்லைக்குள்ளேயே வரல. அதாவது நம்ம சொல்கிறோம்ல, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, கட்டுப்பாட்டு எல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லை, அதில் சிந்து நதியே ஓடலை.
இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா சிந்து நதி எவ்வளோ பெரிய நதி தெரியுமா, அதையே நம்ம தடுத்து நிறுத்திடுவோம், தண்ணி அவனுக்கு போகாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன ஒரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நினைக்கிறேன் நான், 2022 மிகப்பெரிய வெள்ளம் சிந்து நதியில் வந்து கிட்டத்தட்ட பாதி கிராமங்கள் மூழ்கிச்சு பாகிஸ்தானில். நமக்கு ஒரு கிராமம் கூட மூழ்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த தண்ணி நம்ம பக்கமே வராது. ஆனால் இவங்க சொல்கிற அந்த சிந்து நதி ஒப்பந்தம் 6 நதி சம்மந்தப்பட்டது. அதில் 3 நதி நீரை அவங்க எடுத்துக்குவாங்க, 3 நதி, அதாவது மேற்கில் ஓடக்கூடிய 3 நதி அவங்க எடுத்துக்குவாங்க, இந்த பக்கம் கிழக்கில் ஓடக்கூடிய 3 நதி நீரை நம்ம எடுத்துக்குவோங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். அந்த கிழக்கில் ஓடக்கூடிய 3 நதிகளில் கூட ஒரு நதி தான் இந்திய எல்லையில் கிளம்பி இந்திய எல்லையிலேயே முடியுது. அது போய் சட்லஜில் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் சட்லஜ் பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. இப்படி தான் 30% தண்ணி நமக்கு, 70% தண்ணி அவங்களுக்கு இருக்கிற ஏற்பாடு தான். இந்த நதி நீரை நிறுத்திட முடியும், திருப்பி விட்ட முடியுங்கிறதுலாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்கள். இது எப்படி இவங்க வந்து இதனால பாகிஸ்தானில் குடிக்க தண்ணி கிடைக்காது அப்படின்னா பேச இப்படியான பரபரப்பை கிளப்புறது கூட இப்போ பார்த்தா கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு உத்தரவு, ஒரு ஒரு மத்திய அரசுக்கும் இன்னும் நிறைய வழக்குகள் மாநில அரசு போட்ட வழக்குகள், மாநிலங்கள் போட்ட வழக்குகள் அங்கே இருக்கிறது. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் இது ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக கூட இப்படி கிளப்பி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் குறிப்பாக மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வக்ஃபு வாரியத்துடைய அந்த புது சட்டம் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதாவது அது எப்படின்னா, நீங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு வழக்குன்னு கொண்டு வரும்போது, ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரும்போது ஆதரவு கிடைக்கும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வந்தீங்கன்னா ஆதரவு கிடைக்கும் பிஜேபிக்கு. ஆனால் இந்த முறை என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு எதிர்கேள்வி சுப்ரீம் கோர்ட்டில் எழுப்பின ஒரு எதிர்கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இந்து கோயில்களில் பிற மதத்தினரை நீங்கள் அனுமதிப்பீங்களா கேள்வி சாதாரண மனுஷன் மனசில் வந்து அது பதியுது போய். இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே நம்ம மனசில், அதுதான் இங்கே. அதனால தான் இதை அரசியலாக்கி அதை பின்னாடி கொண்டு போய் வச்சுருக்காங்க. இப்போ முழுக்க எல்லாரும் பகல்காம் பற்றி பேசுகிறாங்க. அடுத்து இதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா பகல்காம் தள்ளி வச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போகணும் தான். ஓகே, அதான் அநேகமாக போர் இருக்காது, இல்லாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ரொம்ப நிறைய விஷயங்களை இராணுவம் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.